பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து 4-5 மாதங்களாக தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பனிப்போர் தொடர்ந்து நீடித்து கொண்டே செல்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையிலிருந்து தருமபுரி வரை நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு உரிமை மீட்க தமிழகம் காக்க என்ற தலைப்பிலே நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், அந்த நடைபயணத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், எனவே அந்த நடைபயணத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று டிஜிபியிடம் மனு அளித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே கூறியபடி எனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும், இனிஷியலாக வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம் என்றும் மறுபடியும் தெரிவித்திருக்கிறார். கட்சியினுடைய கொடியை எனது அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என்றும், கட்சியினுடைய அலுவலகம் சென்னையிலிருந்து தைலாபுரத்திற்கு மாற்ற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான கருத்து மோதல் குறையும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தொண்டர்களுக்கு இன்றைய பிரஸ் மீட் மூலம் அதிர்ச்சி அளித்திருக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, எனது இருக்கையில் பொருத்தப்பட்டுள்ள ஒட்டு கேட்பு கருவி யார் பொருத்தினார்கள் என்பதை விசாரித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று மனு அளித்திருப்பதாகவும், அதை விரைவிலே விசாரணை நடத்தி முடிவுகளை எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். 10 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கருவிக்கு சார்ஜ் போட வேண்டுமாம். ஆகவே இங்கேயும் யாரோ இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து கட்சியிலும் தேர்தல் வேலையை மும்முரமாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இவர்கள் மட்டும் பனிப்போரை தொடர்ந்து நீடித்து கொண்டே செல்கிறார்கள். இது வருங்கால கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தொண்டர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.